வணக்கம். காலை 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. செயற்கை நுண்ணறிவு குறித்த உச்சி மாநாட்டிற்கு பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து இன்று தலைமை வகிக்கிறார். முருகன் கோயில்களில் தைப்பூச விழா கோலாகலம். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பெருமளவில் குவிந்த பக்தர்கள். மலேசியாவின் பத்துமலை முருகன் கோயிலில் தைப்பூச விழா உற்சாகம். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து வழிபாடு. தைப்பூசத்தையொட்டி பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இன்று செயல்படும். காலை 10 மணி முதல் அசையா சொத்து ஆவணப்பதிவுகளை மேற்கொள்ளலாம் என பதிவுத்துறை தலைவர் அறிவிப்பு. ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். 86,000 பேருக்கு 6 மாதங்களில் பட்டா வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக அரசு தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். எழுத்துப்பூர்வ வாதங்களை 1 வாரத்திற்குள் தாக்கல் செய்ய இரு தரப்புக்கும் உத்தரவு. விஜயுடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு. தேர்தலில் தவேகாவுக்காக பணியாற்ற சம்மதம் தெரிவித்ததாக தகவல். இபிஎஸ்க்கு நடந்த பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்ததால் சர்ச்சை. கட்சி சார்ந்த விழா இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். பெரியாரை ஏற்றுக்கொள்ளும் தொண்டர்கள் தன்னை விட்டு விலகி செல்லலாம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். இரண்டாயிரத்து 21-22 ஆண்டில் உயர்கல்வி நிறுவனங்களின் மாணவர் சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் முன்னணி. நித்தி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையில் தகவல். வேங்கைவயல் கிராமத்திற்குள் தடையை மீறி செல்ல முயற்சி. விசிக வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட 21 பேர் கைது. திருப்பூர் மாநகராட்சி பள்ளியில் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆசிரியர் மீது புகார். மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் ஆய்வு. புதுச்சேரியில் மயானத்திற்கு செல்ல சாலை வசதி ஏற்படுத்தி தர கோரிக்கை. முதலமைச்சரின் பாதுகாப்பு வாகனத்தை மறித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. தை மாத வளர்பிறை பிரதோஷத்தையொட்டி தஞ்சை பெரிய கோயில் நந்திக்கு சிறப்பு அபிஷேகம். திருவண்ணாமலை உள்ளிட்ட கோயில்களில் நடந்த பூஜைகளில் ஏராளமானோர் பங்கேற்பு. ஓகா எக்ஸ்பிரஸ் ரயிலில் இளம்பெண்ணை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததாக புகார். அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த இளைஞர் திண்டுக்கல்லில் கைது. பெங்களூருவில் சர்வதேச விமான கண்காட்சி தொடக்கம். சாகசங்களை செய்து அசத்திய போர் விமானங்கள். தனியார் யூடியூப் சேனல் நிகழ்ச்சியில் அவதூறு கருத்து தெரிவித்ததாக புகார். 5 யூடியூபர்கள் மீது வழக்கு பதிவு. அமெரிக்காவில் பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க அதிபர் டிரம்ப் உத்தரவு. காகித ஸ்ட்ராக்களால் பயனில்லை என்று கருத்து. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா பங்கேற்பாரா? இன்று இறுதி முடிவெடுக்கிறது பிசிசிஐ.
தைப்பூசத்தையொட்டி பழனி முருகன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதனையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், தற்போது பழனியை பொறுத்தவரைக்கும் பக்தர்கள் கூட்டம் எந்த அளவிற்கு உள்ளது? அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளனவா? திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சென்ற 5ஆம் தேதி அன்று பெரியநாயகி அம்மன் கோயிலில் கொடியேற்றமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஒவ்வொரு நாட்களும் பழனி முருகன் கோயிலான பெரியநாயகி அம்மன் கோயிலில் ஒவ்வொரு வேடங்களிலும் ஒவ்வொரு அவதாரங்கள் எடுத்து முருகனானது வீதி விழாக்கள் வந்த தருணத்தில் இன்று 7ஆம் நாளான இந்த தை மாதம் பௌர்ணமி தினத்தில் அன்று இந்த தைப்பூச திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான இந்த முருகன் கோவிலில் சிறப்பு அம்சம் என்ன என்று பார்க்கும் பொழுது, தமிழகத்தில் மட்டுமல்லாமல் கேரளா, ஆந்திரா போன்ற பிற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து பழனிமலை உச்சியில் இருக்கக்கூடிய முருக பகவானை பாத யாத்திரையாக வந்து மேல்மலையில் இருக்கக்கூடிய அந்த முருகனை தரிசிப்பது வழக்கம். இந்த பௌர்ணமி தினமான இன்று நடைபெறக்கூடிய இந்த தைப்பூச திருவிழாவிற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் தங்களது பாத யாத்திரை மேற்கொண்டு வருகின்றனர். தங்களுடைய நேர்த்தி கடன்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, அலக்கு குத்தியும் காவடிகள் எடுத்தும் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்த வந்த மன்னவர்கள் இந்த தைப்பூச திருவிழாவில் முருகனை தரிசிக்க வேண்டும் என்று ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில், அதாவது ஏறத்தாழ ஒரு 1 கிலோமீட்டர் தூர அளவிற்காக இந்த பக்தர்கள் தங்கள் முருகனை தரிசிக்க வேண்டும் என்று வரிசையில் காத்து கொண்டிருக்கின்றனர். இந்த பாதுகாப்பு பணிகளுக்காக திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் இருந்து ஏறத்தாழ 3000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் தங்களது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்கவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை பாதுகாப்பான முறையில் கேலரிகள் அமைத்து ஒரு குறிப்பிட்ட பக்தர்களை மட்டும் உள்ளே அனுப்பி அவர்கள் சாமி பார்த்த பின்பு அடுத்த ஒரு குழுவை அனுப்புவதாக ஏற்பாடு செய்து அனுப்பி கொண்டுள்ளனர். இந்த பக்தர்கள் தங்களுடைய அரோகர கோஷங்கள் முழங்க ஏறத்தாழ பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்த வண்ணம் உள்ளதால் இந்த பழனி நகரமே குலுங்கிய வண்ணம் உள்ளது. இந்த பழனி முருகன் கோயில் பக்தர்களுக்காக ஏறத்தாழ மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மருத்துவ முகாம்களும் வழிநெடுக அன்னதானங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகளும் இந்த ஆண்டு புதிதாக இலவசமாக பக்தர்கள் தங்கள் மலை அடிவாரத்தில் இறங்கி முருக பக்தனை காண வேண்டும் என்பதற்காக இலவச பேருந்து வசதிகளும் இந்த 3 தினங்கள் அனுசரிக்கப்பட்டதில்லை. அது மட்டும் இல்லாமல் மாவட்டத்தின் சார்பாக பல மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் இங்கு குவிந்த வண்ணம் உள்ளதனால் இங்கே உள்ளூர் விடுமுறைகளும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சங்கர். தைப்பூசத்தையொட்டி கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்தியஞான சபையில் ஜோதி தரிசனம் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இந்த ஜோதி தரிசனத்தின் சிறப்பு என்ன? சிவரஞ்சனி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடல் பாடிய வள்ளல் பெருமானின் 154வது ஜோதி தரிசன விழா நேற்று இந்த வடலூர் சத்தியஞான சபையில் கொடியேற்றத்துக்கு துவங்கியது. இன்று காலை முதல் கால 6 மணிக்கு முதல் கால ஜோதி தரிசனம் என்பது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. வள்ளலாரின் சிறப்பு என்னவென்றால், எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும், ஜாதி மதங்களை கடந்து பசுப்பிணியை தீர்க்க வேண்டும் என்பதே வள்ளலாருடைய முக்கிய அறநெறிகளில் ஒன்றாகும். குறிப்பாக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காகவும் பசிப்பிணியை தீர்க்க வேண்டும் என்பதற்காக வடலூரில் சத்தியநாராயண சபையை கட்டி அங்கு தர்மசாலையும் நிறுவினார். அன்று அவர் ஏற்றிய அந்த அணையா அடுப்பு என்பது இன்றளவும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. எல்லோருடைய பசிப்பிணியையும் தீர்த்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர் ஒரு இறைவன் உருவ வழிபாடு இல்லை, ஒளி வழிபாடு மட்டுமே இருக்கிறார் என்பதை உலகிற்கு எடுத்திருக்கும் விதமாக ஜோதி வடிவில் அவர் காட்சியளிக்கிறார். தற்போது அதன் 154வது ஜோதி தரிசன விழா என்பதுதான் தற்போது நடைபெற்றிருக்கிறது. 7 திரைகள் நீக்கி, அதாவது கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, செம்மை திரை, பொன்மை திரை, வெண்மை திரை மற்றும் கலப்பு திரை என 7 திரைகள் நீக்கி இந்த ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும். தற்போது இந்த ஜோதி தரிசனத்தை காண உள்ளூர்
திருப்பத்தூர் மட்டுமன்றி வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் சன்மார்க்க அன்பர்களும் வடலூர் சத்யநாராயண சபையில் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என வள்ளலாருடைய நெறிமுறைகளை பின்பற்றி தற்போது ஜோதி தரிசனத்தை கண்டுகளித்து வருகிறார்கள். இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் என்பது இந்து அறநிலையத்துறை மூலம் செய்யப்பட்டிருந்தாலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காலையிலிருந்தே குவிந்த வண்ணம் இருப்பதால் தற்போது 1500க்கும் மேற்பட்ட போலீசார் என்பது தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பல இடங்களில் போக்குவரத்துகளும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தைப்பூசத்தையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் பெருமளவில் குவிந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, சிறப்பு பூஜைக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, அதே போல கூட்ட நெரிசலை நெறிப்படுத்தும் வகையில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சிவரஞ்சனி, தைப்பூசத்தையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டுமே தை மாசத்தை பொறுத்தவரை இந்த தைப்பூசம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் தைப்பூசத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து முருகன் கோவில்களிலுமே பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக சென்னை வடபழனி முருகன் கோவில் இருக்கக்கூடிய கோவிலிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று காட்சியளிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக காவல்துறை சார்பிலும் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வடபழனி முருகன் கோவிலை சுற்றியும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு